ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது கூடவே நம்ம எப்பயுமே சமைக்காத ப்ரான்ஸ் வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. முதல்ல மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்ல மணமாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலாவெல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்காக தக்காளி சேர்த்துக்கிறேன். 4 தக்காளிங்க, நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளிப்பாக வச்சா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்காக தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லிங்க, கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதி வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ்க்கும் மீனுக்கும் மசாலாவெல்லாம் போட்டாச்சுங்க. இந்த மசாலா போடுற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மசாலாவெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு தண்ணியாக வைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரான்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க. அது தோசைக்கல்லில் தான் நம்ம போட்டு வறுக்க போகிறோம். இந்த ப்ரான்ஸ் நாங்கள் இது வரைக்கும் சமைச்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ப்ரான்ஸ் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இது வரைக்கும் சாப்பிட்லன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை ஒன்று ஒன்றா இது போல் தோசைக்கல் நல்லா வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தாங்க. இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வேகணுங்க. ப்ரான்ஸ் ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்தால் சூப்பராக இருக்கும். ரொம்ப வெந்துச்சுன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்காக சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா வறுக்கணுங்க. வறுத்து எடுத்தால் சூப்பரான ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது மீன் குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுக்கிற மீன் சேர்த்துக்கலாங்க. இந்த மீனோட பேர் எனக்கு தெரியலங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது மீன் பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணால் மீன் உடஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வேகாததுக்கு முன்னே இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உடையாமல். லைட்டாக தாங்க மிக்ஸ் பண்ணணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் அப்போவே செஞ்சுட்டு சுட சுட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை பழைய குழம்பு நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட வெங்காயம் கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு மீன் வெந்துடுச்சுங்க. மீன் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. களி, சாதம் அது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மீன் வறுவல் செய்கிறதுக்காக மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல, அது மீன் மசாலாவெல்லாம் நல்லா ஊறி ஆயிடுச்சு. இப்போ வறுத்துக்கலாம். இதை கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் தான் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அடுத்த சமையல் வீடியோவில்